முயலும் ஆமையும் பற்றிய பெரிய கதை. ஒரு காட்டில் ஒரு நதிக்கரையில் முயலும் ஆமையும் நண்பர்களாக இருந்தன. முயலுக்கு அவன் விரைவாக ஓடக்கூடிய திறமை பற்றிய பெருமை அதிகமாக இருந்தது. ஆனால் ஆமை மெதுவாக நெறியோடிச் செல்வதில் மட்டும் நம்பிக்கையுடன் இருந்தது. ஒருநாள் முயல் ஆமைக்கு பரியாசமாக, "நீ வெகுவாக மெதுவாகச் செல்கிறாய். உன்னால் என்னையும் போட்டியில் வெல்ல முடியாது" என்று கூறியது. ஆமை அமைதியாக பதிலளித்து, "போட்டியில் முயற்சித்துப் பார்ப்போம். வெற்றி யாருக்கு என்பதை காலம் கூறும்" என்றது. முயல் ஆமை பரிந்துரைத்ததை ஏற்றுக்கொண்டது. அவர்கள் ஓர் நாள் போட்டி நடத்த முடிவு செய்தனர். போட்டி தொடங்கியதும் முயல் எவ்வித தாமதமும் இன்றி வேகமாக ஓடிவிட்டது. ஆனால் சில தூரம் சென்றவுடன் அது ஆமை இன்னும் பின்வந்து கொண்டிருப்பதை கவனித்தது. "நான் இங்கு ஓய்வெடுத்து சிறிது நேரம் தூங்கிவிடுவேன்" என்று நினைத்தது. "ஆமை என்னை அடைவதற்கு மேலும் நீண்ட நேரமாகும்." ஆனால் ஆமை எதிலும் தடுமாறாமல் மெதுவாகவும் நிரந்தரமாகவும் முன்னேறியது. அது முயலின் நிதானமற்ற தன்மையை அறிந்திருந்தது. எனவே அது வெற்றி பெற தன்னம்பிக்கையுடன் இருந்தது. முயல் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஆமை அதை கடந்து சென்றது. முயல் மிக நேரம் கழித்து விழித்து, "ஆமை என்னை அடைய இன்னும் நிறைய நேரமாகும்" என்று நினைத்து தொடர்ந்தது. ஆனால் அது இலக்கத்திற்கு அருகே ஆமை வெற்றிகரமாக உள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தது. ஆமை இலக்கில் முதலில் சென்றுவிட்டது மற்றும் அனைவரும் அதற்கு கரகோஷத்துடன் பாராட்டினார்கள். முயல் தன் அலட்சியம் மற்றும் அதிகமான பெருமைக்கு மிகவும் வெட்கப்பட்டு ஆமைக்கு மன்னிப்பு கேட்டது. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. 1. தன்னம்பிக்கை மற்றும் நிரந்தரமான முயற்சிகள் வெற்றிக்கான வழி. 2. வேகமோ திறமையோ மட்டுமே இல்லை, நிதானம் மற்றும் தன்னம்பிக்கையும் மிகவும் முக்கியம். மெதுவாகச் செல்லுங்கள், ஆனால் நிச்சயமாக இலக்கை அடைவீர்கள் என்பது இந்த கதை கூறும் போதனை. முயலும் ஆமையும் பற்றிய கதை மேலும் விரிவாக. போட்டிக்குப் பின்னர் ஆமை வெற்றியை கொண்டாடக்கூடாது என்று முடிவு செய்தது. ஆனால் அது முயலிடம் சொன்னது, "நம் எல்லாருக்கும் வலிமையும் பலவீனமும் இருக்கும். வேகமே முக்கியமல்ல, நிலைத்தன்மையும் சிந்திப்பும்தான் வெற்றியை உறுதி செய்யும். மற்றவனை பரிகசிப்பதை விட ஒவ்வொருவரின் திறமையை மதிப்பது முக்கியம்." முயல் இதை ஆழமாக புரிந்து கொண்டது. தன் முந்தைய பெருமையையும் அலட்சியத்தையும் நினைத்து, அது இனி எவரையும் தாழ்வாக நினைக்காதே என்று உறுதியாக முடிவு செய்தது. முயலும் ஆமையும் பின்பு நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். காலம் ஓட அவர்களது நட்பு மேலும் வளர்ந்தது. முயல் தன் வேகத்தை மட்டுமல்ல, திட்டமிடுவதையும் பாடமாக கற்றுக்கொண்டது. ஆமை தன் மெதுவாக இருந்தாலும் நிதானம் மற்றும் உறுதியான தன்னம்பிக்கையால் அனைத்து பிரச்சினைகளையும் சமாளிக்க முடியும் என்பதை மேலும் உணர்ந்தது. கதை கூறும் முக்கிய கருத்துகள். 1. அணுகுமுறை மாற்றம். முயலின் பாடம்: தோல்வியிலிருந்தும் நம் ஆளுமையை மாற்றிக்கொண்டு முன்னேறலாம். ஆமையின் பாடம்: நம் குறைகளை உணர்ந்தாலும் தன்னம்பிக்கை கைவிடக்கூடாது. 2. ஒற்றுமையின் சக்தி. முயலும் ஆமையும் ஒருமுறை இணைந்து வேலை செய்தனர். முயல் தன் வேகத்தை பயன்படுத்தி ஆமைக்கு உணவு சேகரித்துக் கொடுத்தது. ஆமை சிந்தித்துச் செயல்பட்டு முயலின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்தது. இதன் மூலம் அவர்கள் இருவரும் ஒற்றுமையின் சக்தியை புரிந்து கொண்டனர். 3. தன்னம்பிக்கை. வாழ்வில் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு சோதனை நேரத்தில் தன்னம்பிக்கை அவசியம். இது ஒரு நேர்த்தியான கதை மட்டுமல்ல, வாழ்வின் சோதனைகளை சமாளிக்க பல பாடங்களை கொடுக்கும் ஆன்மீக பாடமாகவும் விளங்குகிறது. முயலுக்கும் ஆமைக்கும் நிறைய நண்பர்கள் இருந்தனர். முயலின் வேகத்துக்கும் சுறுசுறுப்புக்காக அது அனைவராலும் புகழப்பட்டது. ஆனால் சில சமயங்களில் அது மற்றவர்கள் மெதுவாகச் செயல்படுவதை கிண்டல் செய்யும். ஆமையின் குணம் முயலின் வேகத்தைப் போல வெளியே தெரியவில்லை. ஒரு நாள் காட்டில் அனைவரும் ஒன்று கூடிய போது முயல் ஆமையை இகழ்ந்தது. "நான் ஓடி வந்தால் நீயும் என்னுடன் இணைந்து வர முடியுமா? உன் மெதுவான நடையால் எதையும் சாதிக்க முடியாது." ஆமை சற்றே சிரித்து, "உன் பெருமையை சோதித்து பார்க்க விரும்புகிறேன். ஒருவேளை நீ கவனமாக இருந்தால் மட்டுமே வெற்றி பெறுவாய்." அவர்களது நண்பர்கள் கூட இந்த போட்டி நிகழ்ச்சியை ஆர்வமாக பார்த்தனர். நாளையும் இடத்தையும் தீர்மானித்து தாங்கள் அந்த நாள் வரவேண்டுமென உறுதியாக இருந்தனர். போட்டி ஆரம்பம். போட்டி தொடங்கியவுடன் முயல் மிக வேகமாக ஓடிக்கொண்டது. வனப்பகுதியை கடந்து அதற்கு பின் இருந்த பெரிய தளத்திற்குச் சென்றது. பின்னர் அதற்கு ஆமை எதுவுமில்லாமல் பின்னே இருப்பது நினைவுக்கு வந்தது. ஆமை என்னை எப்படியும் அடையாது, கொஞ்சம் தூங்கிவிடலாம் என்று முடிவு செய்தது. ஆமை மெதுவாக, உறுதியுடன் ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து பயணித்தது. அது முயலின் நிதானமின்மையை அறிந்திருந்ததால் எந்தப்போதும் கவலைப்படவில்லை. தனது தன்னம்பிக்கையுடன் மட்டுமே அது பயணத்தை தொடர்ந்தது. முயல் விழித்தபோது ஆமை இலக்கத்துக்கு மிக அருகில் சென்றிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தது. முயல் முழு வேகத்தில் ஓடினாலும் ஆமையை அடைய முடியவில்லை. முடிவிலும் பாடம்: ஆமை போட்டியை வென்றது.
வெற்றியை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு அது முயலிடம், நான் மெதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் உறுதியுடன் இருந்தேன். வேகத்தை விட நிலைத்தன்மை மற்றும் சிந்தனையை வைத்திருக்க வேண்டும்.